ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு இருக்கிற டாப்பிக்கில் மத்திய அரசுடைய திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நலிவடைந்தவங்களுக்கு மத்திய அரசு மற்றும் மாநிலங்கள் கொடுக்கக்கூடிய பொதுநல திட்டங்கள். இதில் பெண்களுக்குன்னு சில ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய நினைவு திருமண உதவி திட்டம். ஸோ இவங்க பிறந்திருக்கிறது 1868 பிறந்திருப்பாங்க. இறந்தது 1986 அப்படி ரிவர்ஸில் வரும். இந்த டேட்லன்னு தெரியுமா நமக்கு? அந்த அந்த இதில் தான் 86 இறந்துருப்பாங்க. 89 இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஏழை பெண்கள் மற்றும் ஏழை பெற்றோர்களாக இருக்காங்கன்னா மேரேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் உதவித்தொகை கொடுக்கறதுக்காக. இதே இது 10th மட்டும் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25,000 4 கிராம் நாணயமாக இருந்தது. கொஞ்சம் டிகிரி ஹோல்டராக இருந்தாங்கன்னா 50,000 4 கிராம் தங்க நாணயம் கொடுத்துருக்காங்க. ஆனால் 8 கிராம்னு நம்ம படிச்சிருப்போம். இதில் கவர்மெண்ட் மெட்டீரியல் தான். இதில் 4 கிராம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க பெற்றோர்கள் அப்படின்னா அவங்க வருமானம் ஆண்டுக்கே 25,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் கொடுக்காங்க. இதுதான் மூவலூர் ராமாமிர்தம் திருமண உதவி திட்டம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாமிர்தம் அவங்களுடைய பெயரில் ஸ்டார்ட் பண்ணது ஜூன் 1989. அடுத்து ஈவேரா மணியம்மை இருக்காங்களே, அவங்களுடைய நினைவாக ஏழை விதவைகள், அதாவது விதவைகளாக இருக்கிற பெண்களுக்கு திருமண உதவி கொடுக்கக்கூடிய திட்டம் தான் ஈவேரா மணியம்மை. மூவலூர் ராமாமிர்தம்னா நார்மலாக ஏழை பெண்களுக்கு. இது ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆன அந்த விதவைகளுக்கு திருமண உதவி கொடுக்கக்கூடிய ஸ்கீம் 981 to 82. இது 1989. அப்புறம் அன்னை தெரசா அப்படின்னா அன்னை அனாதை, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுடைய திருமண உதவி திட்டம் 84லேருந்து 85. ஸோ ஆண்டுப்படி நீங்கள் எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். அன்னை தெரசா அப்படின்னா 84, 85, 81, 82 மணியம்மை, 89 மூவலூர் ராமாமிர்தம். இவங்க அன்னை தெரசா யாருமே இல்லாத கைவிடப்பட்ட பெண்களுக்கு திருமண உதவி திட்டம். எல்லாமே அதே ஸ்கீம் தான். 10th முடிச்சிருந்தாங்கன்னா 25,000, 12th தாண்டி டிகிரி ஹோல்டர்னால் 50,000, அப்புறம் 8 கிராம் தங்கம். இது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தர்மாம்பாள் அம்மையார். இவங்க நினைவு விதவை மறுமண திட்டம். விதவைகளுக்கு விடோவாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு விதவை மறுமணம் கொடுக்கக்கூடிய நிதி வழங்கக்கூடிய திட்டம். அப்புறம் நமக்கு தெரியும், நம்ம டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவங்க என்ன ஸ்கீம் அப்படின்னா கலப்பு திருமணம். அதாவது 2 பேருமே ஒரு கம்யூனிட்டி SC ST கம்யூனிட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி கலப்பு திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா தான் இந்த ஸ்கீம் செல்லுபடியாகும். இந்த திட்டம் 997 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சுய உதவி குழுக்கள் அமைப்பின் மூலமாக சமூக பொருளாதார அதிகாரம் அளித்த பெண்களுக்கு கிடைக்க செய்கிறதுக்கு தமிழ்நாடு பெண்கள் முன்னேற்ற கழகம் மூலமாக இதை செயல்படுத்துகிறாங்க. ஸோ இது மூலமாக பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் பெண்களுக்கு நிதியுதவி கொடுத்து அவங்களே பயிற்சியும் கொடுத்து சுய உதவி வேலைவாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சிவகாமி அம்மையார். சிவகாமி அப்படின்னாலே பெண் குழந்தை. குழந்தையோட பேர் சிவகாமின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே திருமண உதவிக்காக ஹெல்ப் பண்ணது. இது மட்டும் கலப்பு திருமணம்னா முத்துலக்ஷ்மி ரெட்டி. தர்மாம்பாள் அப்படின்னா நினைவு அவங்களுடைய நினைவு தினத்தில் விதவை மறுமண உதவி திட்டம். மணியம்மைனாலும் ஏழை விதவிகள். அப்புறம் அன்னை தெரசானாலும் அனாதை. அப்புறம் மூவலூர் ராமாமிர்தம்னா நார்மலாக நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு திருமணம் உதவி கொடுக்கறதுக்கு. அது மூவலூர் ராமாமிர்தம். சிவகாமி அம்மையார் அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நிறையா குழந்தைகளை பெண் குழந்தைகளை கொல்லுவாங்க இல்லையா, சிசு கொலை இல்லாமல் இருக்கணும். அப்புறம் ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுக்கணும். அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு இந்த திட்டத்தை ஊக்குவிக்குது. இவங்களுக்கும் அதே தான். ஒரு பெண் குழந்தைனா 50,000, 2 பேர்னா ஆளுக்கு பாதி 25,000. அப்புறம்
அப்புறம் சத்யா அம்மையார் நினைவு அரசு அனாதைகள் திட்டம். இவங்க வந்து என்னென்னா அனாதை குழந்தைகளுக்கு, ஸோ ரெண்டுமே குழந்தைகள் தான். சிவகாமி அம்மையார் அப்படிங்கிறது வந்து பெண் குழந்தை. இப்போ நம்மளை மாதிரி வீட்டில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு 2 பேருமே பெண் குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் வந்து சிவகாமி அம்மையார் ஸ்கீமு. சத்யா அம்மையார் அவங்களுடைய ஸ்கீம் வந்து என்னென்னா ஆதரவே இல்லாத அனாதையான பெண் குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மருத்துவ வசதி, உணவு, தங்குறதுக்கான இடம் இது எல்லாமே வந்து கொடுக்கணும். படிக்கிறதுக்கு வந்து யூனிஃபார்ம், ஸ்கூல் அந்த புக்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். பெற்றோர் இருக்கக்கூடாது அல்லது ஜெயிலில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெற்றோரை ஒருவரை இழந்த குழந்தைகள், அவங்களுக்கு தான் வந்து இந்த சத்யா அம்மையார் அப்படின்ற பேர். அப்புறம் ஈவேரா நாகம்மை இவங்க வந்து என்னென்னா ஜாதி பிரிவு எந்த பாகுபாடுமே இல்லாமல் பெண் குழந்தைகளுக்கு வந்து இலவச கல்வி. இது நம்ம 9th தமிழ் புக்லேயே படிச்சிருப்போம் இல்லையா, 1989. இதனால் பள்ளிகளில் வந்து இடைநிற்றல் வந்து குழந்தைங்க இலவசமாக கல்வி கொடுக்கும்போது ஸ்கூலுக்கு வராமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து தடுக்கலாம். அப்புறம் இளங்கலை படிப்பு வரைக்கும் அவங்களுக்கு இலவச கல்வியும் கொடுக்கலாம். இப்போ தான் வந்து ப்ரெக்னென்சி மகப்பேறுனாலும் கலப்பு திருமணம்னாலும் நம்ம டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவங்களுடைய ஸ்கீம் அதே 1989. இது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 12,000 வந்து பிரித்து கொடுப்பாங்க. 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு வந்து அந்த கிட்டாக வந்து கொடுப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவையானது அக்கௌண்ட்டில் 4,000 அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து ஏற்றுவாங்க. அதுதான் வந்து முத்துலக்ஷ்மி நினைவு மகப்பேறு உதவி திட்டம். அப்புறம் தொட்டில் குழந்தைனா இப்போது குழந்தைய எங்களால் வளர்க்க முடியாது அப்படின்னா அந்த குழந்தைய குப்பை தொட்டியில் போடாமல் பாதுகாப்பாக அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது ப்ரைமரி கேர்லேயோ வந்து அரசு தொட்டில் அப்படின்னு ஒரு தொட்டில் வந்து இருக்கும் அந்த சிசுவை வந்து பாதுகாக்கிறதுக்கு. பெற்றோராக கைவிடப்பட்ட அந்த பெண் குழந்தைகளை வந்து அரசு தொட்டிலில் வந்து சேர்க்கிறது தான் இந்த தொட்டில் குழந்தை திட்டம். தொட்டில் அப்போது 2 இட்டு 2 இது வருது, அப்போது 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சத்யாவணி முத்து அம்மையார் நினைவு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தையல் மிஷின் வந்து சூவிங் மிஷின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. யாருக்குன்னா பெண்களுக்கு தான். ஆதரவற்ற விதவை, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அப்புறம் ரொம்ப பின்தங்கிய பெண்கள், ஊனமுற்ற ஆண் பெண் எல்லாருக்குமே வந்து சுய வேலைவாய்ப்பை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கவர்மெண்ட்லேருந்து இலவசமாக தையல் இயந்திரம் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் பேர் தான் சத்யாவணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். அப்புறம் வந்து பழங்குடி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான திட்டம்னு பார்த்தீங்கன்னா தாட்கோ வீட்டு வசதி கழகம் 1974 செயல்படுகிறது. ஸோ பழங்குடி இயக்குனர் நல வாரியம் வந்து 2007 ஆரம்பிச்சிருப்பாங்க. திராவிட பழங்குடியினருக்கு எதிரான கொடுமைகளை வந்து அகற்றணுன்றது 1955 நம்ம குடியுரிமை அந்த சிவில் சட்டம்லாம் படிப்போம் இல்லையா, அந்த வருஷம். அப்புறம் 89 வந்து ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான கொடுமைகள் வந்து தடை சட்டம். அப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு வந்து என்ன நலம் அப்படின்னா 1992 அந்த தொட்டில் குழந்தை திட்டம். அதுதான் இவங்களுக்கு வந்து 25 ஸ்பெஷல் ஸ்கூல் வச்சு அவங்கள படிக்க வச்சு வேலை வாய்ப்புகள்லையும் கொடுத்து 3% இடஒதுக்கீடோடு கொடுக்குறாங்க. அப்புறம் ஆதரவற்றவங்க பெண்களுக்கு வந்து 18லேருந்து 40 வயசு வரைக்கும் உள்ள ஆதரவற்றவங்களுக்காகவே வந்து தமிழக அரசு வந்து சில இல்லங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஊரில் தாம்பரம் டு கடலூர், திருநெல்வேலி, தஞ்சாவூர், காரைக்குடின்னு இந்த மாதிரி 6 இடத்துல. இதுவும் அந்த சத்யா அம்மையார் தையல் மிஷின் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஸ்கீமில் தான் வந்து ஆனந்தம் அப்படின்ற பெயரில் வந்து அனாதை குழந்தைகளை வந்து வளர்க்கக்கூடிய இல்லமாகவும் செயல்படுத்துகிறது. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து முதியோர் ஓய்வூதியம் அப்படின்னா தெரியும், நம்ம 58 வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு, அது 62 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 60 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. பிள்ளைங்களால் கைவிடப்பட்ட 20 வயதிற்குட்பட்ட மகனுக்கு மேலே உள்ள முதியவர்கள் தான் வந்து இதில் பயனடைய முடியும். வருஷத்துக்கு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, சத்துணவு எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் அன்னபூர்ணா இதுவும் வந்து வயசானவங்களுக்கு தான். முதியோர் ஓய்வூதியம் 1962. உடல் ஊனமுற்றோருக்கான ஓய்வூதியம் வந்து 1974. ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து ஓய்வூதியம் வந்து 75. அப்படியே அடுத்தடுத்த இயர் தான். விவசாய தொழிலாளராக இருந்தாங்கன்னா 81. கணவனால் கைவிடப்பட்ட பெண்களாக இருந்தாங்கன்னா 86. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.